இன்றைய நாள் மிக பிரம்மாண்டமாக இருக்கட்டும், அழகாக இருக்கட்டும், சிறப்பாக இருக்கட்டும், சந்தோஷமாக இருக்கட்டும். பிரம்மாண்டமாக வாழ்கிறதுக்கு ஒரு எளிய மார்க்கம் இருக்குது. வாக்குவாதம் செய்யாமல் இருப்பது தான் வாக்குவாதம், ஆர்கியூமெண்ட். நான் சொல்கிறது கரெக்டு, நான் சொல்கிறது தான் கரெக்டு, நான் சொல்கிறதுல கரெக்டு, நான் தான் கரெக்டு, நீங்கள் சரியில்லை, நீங்கள் சொல்கிறது தவறு, நீங்கள் சொல்கிறது முற்றிலும் தவறு. இப்போ ஆர்கியூமெண்ட் பண்ணுறதுனால என்ன பயன்? 100% ஒரு விஷயத்தை பற்றி தெரிஞ்ச நபர்கள் கூட சைலண்டாக இருக்கும்போது அறகுறையாக தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு தெரியும் என்கின்ற ஒரு வாக்குவாதம் இருக்குல்ல, அந்த வாக்குவாதம் குடும்பத்தில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஆகட்டும், ஃப்ரெண்ட்ஸு மத்தியில் ஆகட்டும், இரு கட்சிகளில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் தலைவர்கள் மாறி மாறி ஆகட்டும், பிஸ்னஸில் ஆகட்டும், ஸ்டாஃப்ஸ் கூட ஆகட்டும், பாஸ் கூட ஆகட்டும், வாக்குவாதம்னு சொல்லக்கூடியது யார்கிட்ட எப்போ வேணாலும் நடக்கலாம். இப்போ அந்த வாக்குவாதம்னு சொல்லக்கூடியது என்னது? நான் தான் கரெக்டு என்கின்றது நிரூபிக்கிறதுக்கான பாயிண்ட் இல்லை. எந்த இடத்துல வாக்குவாதம் பண்ணுறதுனால ஜெயிப்போம் என்கின்ற காமன் சென்ஸு, சிறு அறிவு தான் மெச்சூரிட்டின்னு சொல்லக்கூடியது. எல்லா இடத்துலையும் நாம் ஜெயிக்கணும், எல்லா இடத்துலையும் வாக்குவாதத்தில் ஜெயிக்கணும்னு நினைக்கக்கூடியது பிரம்மாண்டமான ஒரு வாழ்க்கைக்கு அழகல்ல. எல்லாருக்கும் எல்லா விஷயம் தெரியறதில்ல, நமக்கும் எல்லா விஷயம் தெரியறதில்ல. நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை, கருத்துக்களை வைக்கலாம், அடுத்தவங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை சரியில்லைன்னு சொல்லக்கூடாது. என் பாயிண்ட் கரெக்டுன்னு எனக்கு தெரியும் போது அடுத்தவங்களுக்கு நிரூபிக்க வேண்டியதில்லை, அவங்கள உணர வச்சாலே போதும். காலம் வரும்போது, நேரம் வரும்போது, அதற்கான சமயம் வரும்போது, டைம் வரும்போது நம்மளுடைய வாதம், நாம் சொல்லணும்னு நினச்ச வாதம் ஜெயிக்கும் பிரம்மாண்டமாக.